ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான ரோட் சைட் காளான் மசாலா தாங்க செய்ய போகிறோம். அதுவும் வீட்டிலே எவ்வளோ சிம்பிளாக ஹைஜீனிக்காக சிலர் தான் பார்க்க போகிறோம். வெளில போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்னாலே நம்ம மைண்டில் வர்றது இந்த ரோட் சைட் காளானும் பானிபூரியும் தாங்க. அந்த அளவுக்கு இது எல்லாரோட ஃபேவரட் லிஸ்ட்லேயும் ஆட் ஆகிடுச்சு. அதுவும் குழந்தைங்க ரொம்பவே அடம் பிடிப்பாங்க. அதனால் வெளில வாங்கி கொடுக்கறது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிட்டு வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஃபர்ஸ்ட் முட்டைக்கோஸ் எடுத்து பொடிப்படியாக கட் பண்ணிக்கலாம். எங்கள் ஊர் சைட்லலாம் முட்டைக்கோஸ் பொரிச்சு தாங்க தருவாங்க, காளான் சேர்க்க மாட்டாங்க. அதனால் இது பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயத்தையும் பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயமும் சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே மைதா மாவு, சோள மாவு ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன், 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மைதா மாவு வேணான்னா நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு ஓரமாக ஊறத்துக்கு வச்சிடலாங்க. இப்போ ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதோ நம்ம கலந்து வச்ச முட்டைக்கோஸ் எல்லாத்தையுமே இதுமாரி குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கலாம். இல்லாட்டி பரவலாக கூட தூவி விட்டுக்கலாங்க. இப்போ இது 2 சைடும் நல்லா வேகணும். அந்த அளவு பரட்டி போட்டு எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இது வதங்கினதும் இது கூட ஒரு 2 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக சோயா சாஸ், கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. சாஸ் வேணா தக்காளி அரைச்சி கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. சைட்லேயே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கொதிச்சிட்டு இருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததும் கட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச முட்டைக்கோஸ் எல்லாத்தையுமே இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வந்ததும் சூப்பரான ரோட் சைட் காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது கிண்ணத்துக்கு மாற்றிட்டு இது மேலே கட் பண்ணி வச்ச பச்சை வெங்காயம் அண்ட் கொத்தமல்லி தூவி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ரோட் சைட் காளான் மசாலா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.